ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். எவ்வளோ வரன் பார்த்தோம், வரன் தட்டிக்கிட்டே போகுது, கல்யாணம் கைகூடியே வரல. தோஷத்துக்கு ஜோசியர் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டேன் பெரியவா, என் பையனுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் வந்து கேட்டதுக்கு, அந்த பையன் கையாலேயே கோவிலில் வச்சு இந்த பொருட்களை யாருக்காவது தானம் பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சுலபமான தானத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். செலவு கம்மியாக நம்ம மனநிறைவோடு செஞ்சு நமக்கு வந்து திருமணத்தில் இருக்க தடையை போக்கக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரம் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பெரியவா வந்து வழக்கம் போல் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்கிறப்ப ஏகபோக கூட்டம் இல்லாத சொற்பமான கூட்டம், ஒரு 4-5 பேர் இருக்கப்ப ஒரு தம்பதி தன்னோட ஒரு பையனோட வராங்க. அந்த பெரியவா தரிசனத்துக்கு வந்தோடனே பெரியவாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பக்தர்கள் அறிமுகமானவங்கன்னா அவங்கள பற்றி நல்லா விசாரிக்கிறது, என்ன மற்ற விஷயங்கள்லாம் பேசுவாங்கள்ல, அதெல்லாம் பேசுகிறது உண்டு. அப்படி அவரும் வந்து உட்காந்துடுறாரு. பெரியவா வந்து வீட்டில் மற்ற விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு ஊரில் இருக்கிற அவங்க பெரியவாவுக்கு தெரிஞ்ச சில நபர்கள் பேரெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. எல்லாரை பற்றியும் நல்லா விசாரித்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பெரியவா கேட்டவொடனே அவர் சொல்கிறார், ஏதோ பக்கத்தில் இருக்குது என்னோட 2வது பையன் பெரியவா, இங்கே மெட்ராஸில் ஒரு கம்பெனி பேரை சொல்லி இந்த கம்பெனியில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு பெரியவா சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படின்னதும், கடந்த ஒரு 3 வருஷமாக இவனுக்கு வந்து வரன் பார்த்துட்டு வரோம், ஏதோ 1-2 வரன் அமையுது, கிட்ட வந்துடுது, நான் தட்டி போயிடுது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுது, கல்யாணத்தில் ஏகப்பட்ட தடை இருக்குது. சரி, நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்த்தேன், அவரும் சில பரிகாரம்லாம் சொன்னார், அதெல்லாம் செஞ்சும் கூட வரன் அமையல பெரியவா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் உங்கள்கிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பெரியவா வந்து அந்த நபர் அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஒத்து பார்த்துட்டு, சரி, உங்கள் ஊரில் தான் பெருமாள் கோயில் இருக்கே, அடுத்த மாதம் விசேஷமாச்சே, அந்த விசேஷத்துக்கு வர மக்களுக்கெல்லாம் உன் பையன் கையால் ஏதாவது ஒரு பானகம், மோரோ இல்லை பானகமோ தானமாக கொடுக்க சொல்லு, வயிறார கொடுக்க சொல்லு, முடியல அப்படின்னா தண்ணியை வாச்சும் தானமாக கொடு, மற்றதெல்லாம் பெருமாள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த பக்தருக்கு பரம சந்தோஷம். ஏன்னா அவர் நல்ல வேலையில் இருக்கிறாரு, அவரால் மோரும் கொடுக்க முடியும். பானகம், பெரியவா இருந்த காலத்தில் பானகம்ன்றது இனிப்பு கலந்த வீட்டில் செய்வோம் பார்த்தீங்களா, இந்த சுக்கு வெல்லம்லாம் போட்டு செய்கிற பானகம், சர்பத், இந்த மாதிரி பானகம் தான் இருந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பானம்லாம் எதுவும் இருந்திருக்காது. அதனால் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தோஷம் போகணும். இது ஜோதிட ரீதியாக வந்து இதுக்கு சில காரணம் இருக்குது. என்னோடய அறிவுக்கு எட்டின வரைக்கும் சொல்கிறேன். பெரியவா வந்து 1 லட்சம் பல கோடி அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க. அது இப்படி தான் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதே மாதிரி அந்த பக்தரும் செய்வார். கரெக்டாக வந்து பெரியவா அவங்களுக்கு சொல்லும்போது அது வந்து ஆடி மாதம் திருவிழா ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அவரும் கொடுத்துருப்பாரு. அவர் என்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா, மோரும் கொடுத்துருப்பார், அந்த இதுவும் கொடுத்துருப்பார். நம்ம சக்திக்கு மோர் கொடுக்கலாம், இல்லைனா தண்ணி கொடுக்கலாம், இல்லைனா சர்பத், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. வரவங்க திருப்தியாக மனசு குளிர குடிக்கணும், அவ்வளோதான் அதோட இது. இந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக சில கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் நெருங்கி போனாலும் தட்டி கழிஞ்சு போயிட்டே இருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து செவ்வாய் ஒரு மோசமான இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இதுதான் காரணம்னு நினச்சிக்காதீங்க, நான் உதாரணம் தான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, குரு வந்து ஒரு சரியான இடத்துலேருந்து அந்த செவ்வாய் மேலே பார்வையை செலுத்தும் போது அது கட்டுக்குள்ளே வரும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், குரு பார்க்க கோடி நன்மை. எல்லா கிரகமும் மோசமாக இருந்தால் கூட குரு ஒரு சரியான இடத்துல அமைஞ்சிட்டா இது வரும். இதை வந்து நம்ம சில உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கறதால சில இணைவுகளை ஏற்படுத்தி சில மோசமான தோஷங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த சமயத்தை பயன்படுத்தி நமக்கு தேவையானதை சாதிச்சிக்கலாம். இது வந்து ஒரு விதமான பரிகாரம். இதுதான் நமக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் வரும்போது நிறைய ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இப்படி மோசமாக இருக்குது, அப்படி மோசமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. சில உணவுப் பொருட்களையோ சில உணவு முறைகளோ மாற்றிக்கும் போது சில விஷயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதில் குறிப்பாக சில நாமாக்களை சொல்லும்போது, சில வழிபாட்டு முறைகளை மாற்றும் போது தன்னாலேயே அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரன் தேடிட்டுருக்கீங்க, சரியாக அமைய மாட்டேங்குது, உங்கள் பையனுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கோ அப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் வரப்போது, நீங்கள் அந்த மாதங்களில் எல்லா கோவில்லையும் திருவிழா நடந்துகிட்ருக்கும். அந்த சமயம் உங்களால் வரவங்களுக்கு மனசார தண்ணி கொடுத்தாலும் சரி, மோர் கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு குடிக்கக்கூடிய பானகம் ஏதோ ஒன்று கொடுத்தா சரி. இதில் மோர் வந்து ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் மோர் கொடுக்க பாருங்கள், அப்படி முடியாதவங்க தண்ணியாவது கொடுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பெரியவாவோட கருணையும் எப்படிப்பட்ட தோஷமே இருந்தாலும் விலக செஞ்சு உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.